வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th 10th இங்கிலீஷில் வர ரோட் மேப் பார்க்க போகிறோம். இது வந்து டூ மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸில் கேட்பாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னு நம்ம நல்லா படிச்சிடலாம். A stranger wants to visit the library. Write the steps to guide him to reach his destination. என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? ஸ்ட்ரேஞ்சர்னால் நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபரை தான் நாம் ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவோம். அவர் லைப்ரரிக்கு போக வழி கேட்குறாரு. அவருக்கு நாம் கைட் பண்ணணும். எப்படி போகணும், எந்த திசையில் போகணும்னு கைட் பண்ணணும். அவர் போக வேண்டிய இடத்துக்கு நாம் கைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லி கீழே மேப் கொடுத்துருக்காங்க, ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பில் அவர் இருக்கக்கூடிய இடம், அவருக்கு நம்ம வழி சொல்லணும் இல்லையா? ஸோ அவர் இருக்கக்கூடிய இடம் ஒன்று ஏதாவது ஒரு உருவ பொம்மை கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லையா யூ ஆர் ஹியர் அல்லது ஸ்ட்ரேஞ்சர் ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்ட்ரேஞ்சர் இருக்கார். இந்த இடத்துல இருந்து யாரோ ஒருத்தர்கிட்ட வழி கேட்குறாரு. வழி கேட்கும்போது அவர் எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே என்ன சொல்லியிருக்கேன், ரோட் மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அடைய வேண்டிய இலக்கு, செல்ல வேண்டிய இடம், ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு முதல்ல ரஃப்பாக பென்சிலால் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் இங்கே இருக்கார். அவர் எந்தெந்த திசையெல்லாம் போனால் லைப்ரரியை ரீச் பண்ண முடியும், அதை நம்ம ரஃப்பாக ஒரு பென்சிலால் கோடு போட்டுக்கணும். ஸோ கோடு போட்டுக்கிட்டாச்சு. இப்போது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ரோடில் நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் நீங்கள் தானே இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுடைய லெஃப்ட் சைடு இந்த சைடு இருக்கும், ரைட் இங்கே இருக்கும். இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்போது இந்த திசையில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய இந்த திசை ஃபுல்லாக லெஃப்ட் சைடாக இருக்கும், இந்த திசை ஃபுல்லாக ரைட் சைடாக இருக்கும். அது மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ரைட் சைடு, இது ஃபுல்லாக லெஃப்ட் சைடு. அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போது எங்கே இருக்கார் ஸ்ட்ரேஞ்சர்? ரோட்டில் இருக்கார். ரோட்டில் தான் நின்றுட்டுருக்காரு, வழி கேட்குறாரு. இதே ரோடை தாண்டி ஏதாவது ஒரு இடத்துலையோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு பிளேஸில் இருந்து கேட்டாருன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்? ஸ்டெப் டவுன் த ரோடு அப்படின்னு எழுதணும். முதல்ல ரோட்டில் இறங்கணும் அப்படிங்கிறத எழுதணும். ரோட்டில் இறங்கி நடக்கணும்னு எழுதணும். ஆனால் இங்கே அவர் மெயின் ரோட்லேயே தான் இருக்கார், இருந்து தான் நம்மக்கிட்ட வழி கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் பாயிண்ட்டு கோ ஸ்ட்ரைட். அவருக்கு எப்படி வழி சொல்கிறோம்? கோ ஸ்ட்ரைட், நேராக போங்க அப்படின்னு சொல்கிறோம். நேராக போங்கங்கிறதுக்கு என்ன பாயிண்ட்டு? கோ ஸ்ட்ரைட். ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட்டு டேர்ன் ரைட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த பக்கம் ஃபுல்லாக இடதுபுறம், இந்த பக்கம் ஃபுல்லாக வலதுபுறம். அப்போது அவர் எந்த பக்கம் திரும்பணும்? அவருடைய வலது பக்கம் திரும்பினா தான் அவர் லைப்ரரிக்கு போக முடியும். ஸோ டேர்ன் ரைட், வலதுபுறம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுங்கள். செகண்ட் பாயிண்ட் டேர்ன் ரைட். வலதுபுறம் திரும்பினோன்னு அவர் எங்கே நடக்கணும்? இந்த ரோடு பேர் என்ன? அண்ணா ரோடு. ஸோ வாக் அலாங் த அண்ணா ரோடு. தேர்ட் பாயிண்ட் என்ன? அண்ணா ரோடில் நடந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா ரோடு வழியாக நடந்து போங்கன்னு சொல்லும்போது வாக் அலாங் த அண்ணா ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன எழுதணும்? தேர்ட் பாயிண்ட் வாக் அலாங் த அண்ணா ரோடு. அந்த ரோடில் நடக்கும்போது ஒரு ரோடு வருது இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ரோடு வருது இல்லையா? ஸோ அவங்களுக்கு டவுட் வரும், இந்த ரோட்டில் போகணுமா அந்த ரோட்டில் போகணுமான்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? அதனால் என்ன பாயிண்ட் சொல்லிடுறோம்? கிராஸ் த ஃபஸ்ட் ஸ்ட்ரீட். அந்த ரோட்டை தாண்டி கிராஸ் பண்ணி போங்கன்னு நம்ம சொல்லிடணும். இல்லைனா அந்த இடத்துல நிற்கும்போது அவங்களுக்கு டவுட் வரும், இந்த பாதையில் போகுமா அந்த பாதையில் போகணுமான்னு ஒரு டவுட் வரும், இந்த ரோடா அந்த ரோடான்னு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்? கிராஸ் த ஃபஸ்ட் ஸ்ட்ரீட். அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? கிராஸ் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டை கடந்து நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அவருடைய இடதுபுறம் திரும்பணும். அப்போ இடதுபுறம் திரும்பணும்னா என்ன பண்ணணும்? டேர்ன் லெஃப்ட் அண்ட் கோ ஸ்ட்ரைட். இடதுபுறம் திரும்பி நேராக நடந்து போங்கன்னு சொல்கிறாங்க.
அப்போது டேர்ன் லெஃப்ட் அண்ட் கோ ஸ்ட்ரைட். ஸோ முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டேர்ன் ரைட். ஸோ என்ன இப்போ எங்கே நடக்கணும்? அடுத்து டேர்ன் அவருடைய வலதுபுறம் திரும்பணும். ஸோ டேர்ன் ரைட் அலாங் த அண்ணா ரோடு. ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே அண்ணா ரோடு இல்லையா, அதனால் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்? டேர்ன் ரைட் அலாங் த அண்ணா ரோடு. வலதுபுறம் திரும்பி அண்ணா ரோட்டில் நடந்து போயிட்டே இருங்க. வாக் எ ஃபியூ ஸ்டெப்ஸ். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சோன்னே அடுத்த பாயிண்ட் என்ன? யூ வில் ரீச் லைப்ரரி. கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனேயே நீங்கள் போக வேண்டிய லைப்ரரி வந்துடும். அது எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது? ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? இப்போ நான் வேணால் மறுபடியும் சொல்கிறேன். ஸ்ட்ரேஞ்சர் இந்த இடத்துல இருக்காங்க. அது எப்படி சொல்லுவாங்க? ஒரு பொம்மை படம் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லையா யூ ஆர் ஹியர்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்ட்ரேஞ்சர் ஆர் ஹியர்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல ஸ்ட்ரேஞ்சர் நிற்கிற இடத்த நாம் பார்க்கணும். மெயின் ரோட்டில் இருக்காரா அல்லது வேறு பகுதியில் எங்கேயாவது ரோட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்கே நிற்கிறாருன்னு பார்க்கணும். இவர் மெயின் ரோட்லேயே தான் இருக்கார். அப்போ நம்ம எப்படி வழி சொல்லுவோம்? கோ ஸ்ட்ரைட். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? நேராக போங்க, கோ ஸ்ட்ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? வலதுபுறம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவோம். வலதுபுறம் திரும்புங்கிறதுக்கு என்ன? டேர்ன் ரைட். வலதுபுறம் திரும்பி அண்ணா ரோடு இருக்கும், அந்த ரோடில் நடந்து போயிட்டே இருங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் வாக் அலாங் த அண்ணா ரோடு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டை கடந்து போங்க அப்படின்னு சொல்லணும். அதான் ஃபோர்த்து பாயிண்ட் என்ன? கிராஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ணா ரோட்டில் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டை கடந்து போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணணும், இடதுபுறம் திரும்பணும். அதுக்கு தான் டேர்ன் லெஃப்ட் அண்டு கோ ஸ்ட்ரைட். இடதுபுறம் திரும்பி நேராக நடந்து போங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பணும், வலதுபுறம் திரும்பி அந்த அண்ணா ரோட்டில் நடந்து போங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ டேர்ன் ரைட் அலாங் த அண்ணா ரோட். வாக் எ ஃபியூ ஸ்டெப்ஸ். கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. வலதுபுறம் திரும்பி அண்ணா ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போங்கிறதுக்கு வாக் எ ஃபியூ ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? யூ வில் ரீச் லைப்ரரி. கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே நீங்கள் கேட்ட லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் யூ வில் ரீச் லைப்ரரி அப்படின்னு சொல்லணும். ஸோ அது எதற்கு ஆப்போசிட்டில் இருக்குது? இட் இஸ் ஆப்போசிட் டு த ஹாஸ்பிட்டல். ஏன்னா லைப்ரரிங்கிறது சின்னதாக இருக்கும் இல்லையா, அப்போ ஹாஸ்பிட்டல் பெருசாக இருக்கும். அப்போ எதை நம்ம லேண்ட்மார்க்காக சொல்லலாம்? ஹாஸ்பிட்டலை சொல்லலாம். ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது லைப்ரரி அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா மாணவர்களே?